நாளைக்கு நம்ம இந்திய அணி யுஎஸ்ஏ அமெரிக்கா அவங்களுடைய சொந்த மண்ணிலேயே அவங்கள எதிர்த்து மற்றொரு முக்கியமான T20 வேர்ல்டு கப் ஆட்டத்தை விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த T20 வேர்ல்டு கப்பில் தற்போது ரோஹித் சர்மா, சிவம் துபே அதே போல் இன்னொரு முக்கியமான பிளேயரை நம்ம அணியின் கம்ப்ளீட் ஸ்குவாடில் இருந்து அவங்கள நீக்கிட்டு நம்ம இந்திய நாட்டுக்கு அவங்கள திருப்பி அனுப்பிட்டு அவங்களுக்கு பதிலாக அமெரிக்கா கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா அங்கே இருக்கிற பிச்சில் விளையாடுறதுக்கு தற்போது இருக்கிற பிளேயர்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. அந்த கண்டிஷனில் நல்லா விளையாடக்கூடிய இரண்டு முக்கியமான பிளேயர்களை தற்போது ரோஹித் சர்மா இந்த T20 வேர்ல்டு கப்பில் நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடுக்கு உள்ள புதுசாக அதிகாரப்பூர்வமாக தற்போது ரோஹித் சர்மா அவர் இணைக்க இருக்காரு அப்படிங்கிற ஒரு செமையான குட் நியூஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா தற்போது தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் சிவம் துபே பேட்டிங் போலிங் இந்த இரண்டுமே நல்லா பண்ணுறாரு அப்படின்னு தான் நம்ம இந்திய அணியில் நம்பி எடுத்தாங்க. ஆனால் பேட்டிங் போலிங் இந்த இரண்டிலையுமே சிவம் துபே அமெரிக்க கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூட் ஆகாத பிளேயராக தான் இப்போ வரைக்கும் அவர் கருதப்படுறாரு. அந்தளவுக்கு மோசமாக தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதனால் சிவம் துபே அவரை நம்ம இந்திய நாட்டுக்கு அனுப்பிட்டு அவருக்கு பதிலாக ரிங்கு சிங் அவரை மீண்டும் நம்ம இந்திய அணியின் லோ ஆர்டர் பேட்டிங்கை வலுப்படுத்துறதுக்கு ரிங்கு சிங் அவரை இந்திய அணியின் கம்ப்ளீட் ஸ்குவாடுக்கு உள்ள ரோஹித் சர்மா இணைக்க இருக்காரு. அதே போல் இந்த அமெரிக்க பிச் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்பின்னர்களை விட வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு தான் செம்மையான ஒரு அனுகூலமான நல்ல ஒரு பிச் கண்டிஷனாக இருக்குது. அதுவும் 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசினா நிச்சயமாக அந்த போலர்களுக்கு சாதகமான விஷயம் நிறையா பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் நடக்க வாய்ப்பு இருக்குது. தோக்கிற மேட்சை கூட ஜெயிக்க வைக்கலாம். சுமார் 150 கிலோமீட்டர் பந்து வேகத்தில் போலர் வீசினாங்கன்னா ஸோ அப்படிப்பட்ட ஒரு போலர் கண்டிப்பாக நம்ம இந்திய அணிக்கு தேவைப்படுறாங்க. அதனால் தற்போது இந்திய அணியில் இப்போ 2 ஸ்பின்னர்கள் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஒன்று குல்தீப், அதுக்கப்புறமா யுவேந்திர செஹல். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் கூட நீக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக உமர் மாலிக் அவரை மீண்டும் இந்திய அணிக்கு உள்ளே கொண்டு வரத்துக்கான பேச்சுவார்த்தையும் பார்த்தீங்கன்னா தற்போது நம்ம இந்தியன் டீமில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 150 ஸ்பீடில் பாலை வீசுகிறப்ப ஆட்டம் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இது வரைக்கும் இந்த T20 வேர்ல்டு கப்பில் நிறையா அணிக்கு ஏற்பட்டிருக்கு. தோக்க இருக்க மேட்சாக மாற்றிருக்காங்க. அதனால் இந்த 2 பிளேயர்களையுமே அவங்களுடைய சொந்த குடும்ப நிகழ்வுக்காக, அதாவது சொந்த பர்சனல் காரணத்துக்காக அவங்க T20 வேர்ல்டு கப்பை விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ரீசனை ஐசிசிக்கு தெரிவிச்சுட்டு அவங்களுக்கு பதிலாக ரிங்கு சிங் அதுக்கப்புறமா உமர் மாலிக் இவங்க 2 பேரையுமே தற்போது இந்திய அணியின் 15 பிளேயர்கள் கொண்ட அஃபிஷியல் ஸ்குவாடுக்கு உள்ள கொண்டு வரத்துக்கான முடிவை ரோஹித் சர்மா எடுத்திருக்காரு. தற்போது அதற்கான நடவடிக்கையிலையும் தற்போது BCCI ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இனி வரப்போகிற ஆட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சூப்பர் 8, செமிஃபைனல், ஃபைனல் எப்படின்னு ரொம்ப டஃப்பாக நம்ம இந்திய அணிக்கு இருக்க போகுது. அதனால் நம்ம இந்திய அணியில் சிவம் துபே அதுக்கப்புறமா ஸ்பின்னர்களில் யாராவது ஒருத்தரை நீக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக இப்போ ரிங்கு சிங், வேகப்பந்து வீச்சாளரான உமர் மாலிக் இவங்க 2 பேரையும் உள்ளே கொண்டு வர இந்த முடிவு சரியான ஒரு முடிவாக இருக்குமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.